ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பற்றியும் திருப்பதி இலவச தரிசன டோக்கன்கள் பற்றியும் திருமலை இன்றைய நேரடி சர்வ தரிசன நிலவரம் பற்றியும் TTD கொடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். நாளை டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி, டிசம்பர் 31 துவாதசி மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு. இந்த 3 நாட்களிலுமே திருமலை வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்காகவும் திருமலை வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்த உடனே வைகுண்ட துவார தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய வைகுண்ட பிரதட்சணம் செய்வதற்காகவும் ஆல்ரெடி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் லக்கி டிப் மூலமாக பக்தர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 3 நாட்களுக்குமே லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் திருமலை கோவிலுக்குள்ள போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். மற்ற யாருமே இந்த 3 நாட்கள்ல திருமலை வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்ய முடியாது. லக்கி டிப்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நீங்க எந்த நாளுக்கான தரிசனத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களோ அந்த நாள் உங்களுடைய டிக்கெட்ல மென்ஷன் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் லொகேஷன்ல உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி மட்டுமே கியூல தரிசனத்திற்காக ஜாயின் பண்ணணும் என்பதை TTD தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த லக்கி டிப்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தரிசனத்திற்காக கியூல ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்துல உங்களுடைய தரிசன டிக்கெட்டினுடைய காப்பி கூடவே ஆதார் ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பி அவசியமாக கொண்டு வரணும். சாஃப்ட் காப்பி எந்த இடத்துலையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பி அவசியமாக எடுத்துட்டு வரணும். லக்கி டிப்ல செலக்ட் செய்யப்பட்டவங்க உங்களுடைய 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை எந்தவித தரிசன டிக்கெட்டும் இல்லாமல் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ID ப்ரூஃப் அவசியமாக எடுத்துட்டு போகணும். லக்கி டிப்ல யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க தான் தரிசனத்திற்கு வர முடியுமே தவிர்த்து என்னால வர முடியல எனக்கு பதிலாக வேற யாரையாவது தரிசனத்திற்கு அனுப்பலாமானா அப்படி கண்டிப்பாக அலோ பண்ண மாட்டோம் என்பதையுமே TTD தெளிவுபடுத்தியிருக்காங்க. தரிசன டிக்கெட்ல யாருடைய பெயர் இருக்கோ அதே பெயர் ஆதார் கார்டுலயும் இருக்கா, அதே நபர் தான் தரிசனத்திற்கு வந்திருக்காங்களா என்பதை கிராஸ் செக் பண்ண பிறகுதான் தரிசனத்திற்காக அலோ பண்ணுவோம் என்று TTD சொல்லியிருக்காங்க. அதனால லக்கி டிப்ல யார் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களோ அவங்க தான் தரிசனத்திற்கு போக முடியுமே தவிர்த்து அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவதோ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வயசானவங்க அல்லது பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்களால தனியா போக முடியாது கூட நான் தரிசனத்திற்கு போகலாமான்னா அவங்களையும் தரிசனத்திற்காக அலோ பண்ண மாட்டோம் என்பதையுமே TTD கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் இந்த 3 நாட்கள் தரிசனத்திற்கு போக முடியுமே தவிர்த்து அவர்களுக்கு பதிலாக மற்றொருவரோ அவர்களுக்கு கூட ஹெல்ப்புக்காக வேற யாருமே தரிசனத்திற்கு செல்ல முடியாது. தரிசனத்திற்காக நீங்க கியூல ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்துல லக்கேஜஸ், மொபைல் போன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னா கியூல ஜாயின் பண்ண பிறகு கொஞ்சம் தூரம் போன பிறகு இந்த பொருட்களை எல்லாம் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அந்த இடத்துல உங்களுடைய பொருட்களை நீங்க டெபாசிட் பண்ணிடலாம். டெபாசிட் பண்ண பிறகு உங்களுடைய கையில நீங்க என்னென்ன பொருட்கள் டெபாசிட் பண்ணிருக்கீங்க, எத்தனை பொருட்கள் டெபாசிட் பண்ணிருக்கீங்க, இந்த பொருட்களை எங்க திரும்ப வாங்கணும் என்று ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்ல எந்த இடம் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கோ அந்த இடத்துல நீங்க பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு உங்களுடைய பொருட்களை போய் திரும்ப வாங்கிக்கலாம். நிறைய ஃபாலோவர்ஸ் நாங்க தரிசன ஸ்லாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி போலாமா அல்லது லேட்டா போகலாமான்லாம் முன்னாடி வீடியோஸ்ல கேட்டிருந்தீங்க. இப்போ ஸ்ட்ரிக்டா டைம் ஸ்லாட் படி தரிசனத்திற்கு வரணும் என்று TTD சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நீங்க அவசியமாக கியூல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 3 நாட்கள்ல லக்கி டிப்ல செலக்ட் ஆகாதவங்க திருமலைக்கு போகலாமான்னா தாராளமாக போகலாம். திருமலை கோவிலுக்குள்ள போய் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக மட்டும்தான் இந்த 3 நாட்களுக்கு லக்கி டிப்ல செலக்ட் ஆன டிக்கெட் இருக்கணும். ஆனால் திருமலையில இருக்கக்கூடிய மற்ற கோவில்களை தரிசனம் செய்வதற்கும் நாளை வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு நடக்கக்கூடிய சுவர்ண ரத உற்சவத்தை பார்ப்பதற்கும் துவாதசி அன்று நடக்கக்கூடிய சக்கர ஸ்நானத்தை பார்ப்பதற்கும் எந்தவித தரிசன டிக்கெட்டும் தேவை கிடையாது. இதையெல்லாம் பார்ப்பதற்கோ அல்லது திருமலைக்கு போறதுக்கோ எந்தவித தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பதும் அவசியம் கிடையாது. லக்கி டிப்ல செலக்ட் ஆகியிருக்கணும் என்பதும் கிடையாது. இப்போ இதை பற்றியெல்லாம் தெரியாம நாங்க திருப்பதி வந்துட்டோம், அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகலாமான்னா அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நீங்க நடந்து போய் திருமலை வரைக்கும் தாராளமாக போயிட்டு திருமலை கோவில் முன்னாடி நின்று கோபுர தரிசனம் பார்த்துட்டு மற்ற கோவில்களை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். திருமலை வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான SST டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இன்று டிசம்பர் 29ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் TTD கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணியிருக்காங்க.
கீழ் திருப்பதியில இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல நேற்று டிசம்பர் 28ஆம் தேதி, இன்று டிசம்பர் 29ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கல. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் டிசம்பர் 29ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க மாட்டோம் என்பதையுமே டிடிடி கிளியரா சொல்லியிருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்கள் எப்போதும் போல ஜனவரி 8ஆம் தேதி மதியத்திலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திருமலையில வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நடக்கக்கூடிய சுவர்ண ரத உற்சவம் நாளை டிசம்பர் 30ஆம் தேதி காலை 9 மணி தொடங்கி 11 மணி சமயத்துல மாட வீதிகள்ல நடக்கும். ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தங்க ரதத்துல மாட வீதிகள்ல வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. டிசம்பர் 31ஆம் தேதி வைகுண்ட துவாதசியை முன்னிட்டு நடக்கக்கூடிய சக்கர ஸ்நானம் அதிகாலை 4:30 மணி தொடங்கி 6 மணி சமயத்துல திருமலை கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்துல நடக்கும். இன்னைக்கு அதிகாலை டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் செய்வதற்காக எனக்கு தெரிஞ்சவங்க போயிருந்தாங்க. காலையில 4:30 மணிக்கு கியூல ஜாயின் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு கோயிலை விட்டு 7:15 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ லெஸ் than 3 hours இன்னைக்கு நேரடி சர்வ தரிசனம் மூலமாக பெருமாளை தரிசனம் செஞ்சிருக்காங்க. அதே போல இன்று மதியம் 12:30 மணி 1 மணிக்கு கூட திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்ல இன்று இரவுக்குள்ள நீங்க திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்ய விருப்பப்படுறீங்கன்னா இம்மிடியட்டா டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூல ஜாயின் பண்ணுங்க என்பதையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இன்று மதியம் வரைக்கும் கூட டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்காக கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நிறைய ஃபாலோவர்ஸ் அகாமடேஷன் பற்றி கேட்டிருக்கீங்க. இன்று சிஆர்ஓ ஆஃபீஸில் அகாமடேஷன் கேட்ட நிறைய பேருக்கு நாளைக்குரிய தரிசன டிக்கெட் உங்ககிட்ட இருக்கா, அந்த லக்கி டிப் தரிசன டிக்கெட் காப்பியும் காமிங்க அப்படின்னு சொல்லி தான் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்கி டிப் தரிசன டிக்கெட் காப்பியும் ரூம் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு காப்பியும் வைத்திருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. அதே போல தரிசன டிக்கெட்ல யார் பேர் இருக்கோ அவங்க தான் ரூம் எடுக்க வரணும் என்பதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய தரிசன டிக்கெட்ல உங்களுடைய பேர் இருக்கணும், ஆதார் கார்ட்லயும் அதே பேர் தான் இருக்கணும், அதே நபர் தான் ரூம் வாங்குறதுக்கு வந்திருக்காங்களா என்பதை சரிபார்ப்பதற்கு ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய போட்டோவும் சரிபார்த்த பிறகுதான் இன்னைக்கு ரூம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வேறு யாராவது இன்னைக்கு தரிசன டிக்கெட் இல்லாம ரூம் எடுத்திருந்தீங்கன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. அது மற்ற பக்தர்களுக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். அதே சமயம் இன்னைக்கு காலையில 11 மணி போல ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து அரை மணி நேரத்திற்குள்ளே ரூம் அலாட்மெண்ட் மெசேஜும் வந்திருக்கு. ஸோ 30 மினிட்ஸ்லேயே இன்னைக்கு ரூம் கிடைச்சிருக்கு. இதுதான் இன்றைய ரூம் நிலவரம். நாளைக்கு எப்படி இந்த ரூம் நிலவரம் இருக்கு என்பதை பற்றியும் நாளைக்கு வீடியோல நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அடுத்து உங்களுக்கு திருமலையில தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் நாளை டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல அதிகாலை 5 மணி தொடங்கி ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓரளவு மதியத்திற்குள்ள இந்த ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் கியூல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ்க்குள்ள நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும். மதியத்திற்கு மேல நம்ம இந்த கியூல போய் ஜாயின் பண்றோம் அப்படின்னா அந்த கியூல இருக்கக்கூடிய கூட்டம் பொறுத்தும் ரூம் வேகன்சிஸ் பொறுத்தும் நம்ம ஜாயின் பண்ண நேரத்தை பொறுத்தும் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஈவினிங் அல்லது நைட்லாம் போறோம்னா நமக்கு ரூம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றதும் நம்ம அஷ்யூர் பண்ண முடியாது. இருந்தாலுமே இதனை பற்றிய ரூம் அப்டேட்ஸ் போயிட்டு வரக்கூடிய நம்முடைய ஃபாலோவர்ஸ் சொல்ல நானுமே உங்களுக்கு தினமுமே வீடியோல அப்டேட் கொடுக்குறேன். இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்கள் 10 நாட்களுக்குமே ரூம் கிடைக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது, தரிசனத்திற்கு போயிட்டு வரக்கூடியவங்க எக்ஸாக்டா தரிசன ஸ்லாட்ல தான் ஜாயின் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்களா, தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகுது என்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உடனுக்குடன் நம்முடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ல நான் அப்டேட் கொடுத்துட்டே வரேன். நீங்களும் விருப்பப்பட்டால் அந்த சேனல்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலினுடைய லிங்க்ஸ் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் ஆல்ரெடி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆன்லைன்ல 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகளும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த தரிசன டிக்கெட்டுகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்ல உங்களுடைய தரிசன நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்க கியூல ஜாயின் பண்ணி தரிசனத்திற்காக போகலாம். இந்த தரிசன டிக்கெட் இல்லாதவங்க, நான் லக்கி டிப்லையும் செலக்ட் ஆகல, ஆன்லைன் தரிசன டிக்கெட்டும் என்னால் புக் பண்ண முடியல என்று சொல்லக்கூடியவங்க ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும்
டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்யலாம். இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் சாதாரண நாட்கள்ல கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்கள்ல கிருஷ்ண தேஜா சர்க்கிளாக இருக்கும். கூட்டம் அதிகமாகும் பட்சத்துல அந்த கூட்டத்தை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் ரிப்போர்ட்டிங் லொகேஷன் மாறும். அந்த ரிப்போர்ட்டிங் லொகேஷன் எல்லாமே கிருஷ்ண தேஜா சர்க்கிள்ல இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட போய் நம்ம விசாரிச்சா இமீடியட்டா சொல்லிடுவாங்க. அந்த கியூல போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ஃபாலோவர்ஸ் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு எங்க நாங்க டிக்கெட் புக் பண்ணணும், எங்க டிக்கெட் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதற்கு எந்தவித புக்கிங்கும் தேவை கிடையாது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு கிருஷ்ண தேஜா சர்க்கிள்ல போய் நம்ம எப்போ திருமலைக்கு போய் ரீச் ஆகுறோமோ அப்போ போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு எந்த டிக்கெட்டும் நம்ம புக் பண்ண வேண்டாம், ஆன்லைன்லையும் புக் பண்ண வேண்டாம், ஆஃப்லைன்லையும் போய் வாங்க வேண்டாம், டோக்கனும் இதற்கு எதுவுமே வாங்க வேண்டாம். நேரடியாக போய் நம்ம கியூல எப்பவும் போல நேரடி சர்வ தரிசனத்துல எப்படி போய் பெருமாளை தரிசனம் செய்வோமோ அதே போல நேரடியாக போய் கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இதுல எத்தனை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகும் என்பது ஜனவரி 2 தரிசனத்திற்காக போயிட்டு வரக்கூடிய பக்தர்கள் சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ரூம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஜனவரி 2 தொடங்கி ஜனவரி 8 நேரடி சர்வ தரிசனம் மூலம் நாங்க தரிசனத்திற்கு வர்றதாக பிளான் பண்ணியிருக்கோம். அப்ப எங்களுக்கு ரூம் கிடைக்காதான்னா ஜனவரி 2 தொடங்கி 8 வரைக்கும் டிக்கெட் இல்லாதவங்களுக்குமே ரூம் கொடுப்பாங்க. நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் தரிசனத்திற்கு வரணும் என்று டிடிடி குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரணத்தினால தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக அவங்க கிட்ட டிக்கெட் சரி பார்த்து ரூம் கொடுத்திருக்காங்க. ஜனவரி 2 ரூம் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு என்பதையுமே நான் தினமுமே உங்களுக்கு சேனல்ல வீடியோஸ் மூலமாக அப்டேட் கொடுக்குறேன். ஸோ நீங்க மறக்காம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அடுத்து கீழ் திருப்பதியில தங்குவதற்கு உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் டிசம்பர் 30 தொடங்கி ஜனவரி 8 வரைக்குமான நாட்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல மட்டும் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைன்ல கொடுப்பாங்க. காலை 6 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அங்க நீங்க ரூம் எடுத்துக்கலாம். இப்போ தனி நபரா போயிருக்கீங்கன்னா திருமலை மற்றும் திருப்பதியில ரூம் கொடுக்க மாட்டாங்க. தனி நபரா போகக்கூடியவங்க ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கும் லாக்கர் மற்றும் டார்மெட்ரி ஹால்ஸ் பயன்படுத்துவதாக இருந்தால் கீழ் திருப்பதியில பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல நீங்க தங்கிக்கலாம். அங்க ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ் இருக்கு. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க திருமலை தரிசனத்திற்காக வரலாம். அல்லது திருமலையில கூட இதே ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்திலே பிஎஸ்சி 1, 2, 3, 5 மற்றும் பத்மநாப நிலையத்தில் உங்களுக்கு ஃப்ரீ லாக்கர்ஸ் டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்கு. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கல்யாண கட்ட வசதிகளும் இருக்கு. இங்க கூட தனிநபராக வரக்கூடியவர்களும் அல்லது ரூம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவங்களும் தாராளமாக தங்கிக்கலாம். இங்க லாக்கர்ஸ் எடுப்பதற்கு மட்டும் ஆதார் கார்டு காப்பி தேவை. டார்மெட்ரி ஹால்ஸ்ல தங்குவதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. ஸோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியமாக வச்சுக்கோங்க. இலவச லாக்கர்ஸ் எடுப்பதற்கு நமக்கு தேவைப்படும். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.